வெண்முரசு. வெண்முகில் நகரம் 54. பகுதி 11. முதற்தூது 6. வாசிப்பது சந்தீப். சூதர் பரிசு பெற்று எழுந்ததும் சற்று நேரம் அவையில் அமைதி நிலவியது. சாத்யகி அந்த அமைதியை உணர்ந்ததும் ஒவ்வொரு முகத்தையாகப் பார்த்தான். சூதர் பாடலில் ஏதோ உட்பொருள் இருந்தது என்றும் அதை அவையமர்ந்திருந்த எவருமே விரும்பவில்லை என்றும் அக்காரணத்தாலேயே சூதருக்கு மேலும் அணிச்சொற்களும் மேலும் பரிசில்களும் வழங்கப்பட்டன என்றும் அவன் உய்த்துக் கொண்டான். அனைத்து முகங்களும் செயற்கையான அமைதியுடன் இருந்தாலும் துரியோதனன் முகம் மட்டும் கொந்தளிப்பை காட்டியது. அவன் கர்ணனை பலமுறை விழித்தொட முயல்வதையும் கர்ணன் அதை முற்றிலும் தவிர்த்து இரும்புச் சிலை என அமர்ந்திருப்பதையும் கண்டான். சிந்தையிலாழ்ந்தவராக திருதராஷ்டிரர் அமர்ந்திருக்க அருகே சஞ்சயன் நின்றிருந்தான். அவருக்குப் பின்னால் கணிகர் அமர்ந்திருக்க முன்னால் வலப்பக்கம் விதுரரும் இடப்பக்கம் சௌனகரும் அமர்ந்திருந்தனர். பின்பக்கம் பட்டுத்திரைக்கு அப்பால் பெண்கள் அமர்ந்திருப்பது நிழலுருவாகத் தெரிந்தது. திருதராஷ்டிரர் அந்த இறுக்கத்தை வென்று மீண்டும் ஒரு இன்னேர் பரிமாறப்படலாமே என்றார். பலராமர் உரக்க, ஆம், நன்று, நானும் அதையே எண்ணினேன் என்றார். உண்மையில் நான் ராவண மகாபிரபுவைப் பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். 20 பெரும்புயங்கள். அவருடன் ஒரு மற்போரிடுவது எத்தனை பேருவகையை அளிப்பதாக இருக்கும். அது அங்கிருந்த இறுக்கத்தை தளர்த்தியது. அதைப் பற்றிக் கொண்ட திருதராஷ்டிரர், அதையே நானும் எண்ணினேன். மற்போரில் கைகள் போதவில்லை என்று உணராத மல்லன் உண்டா என்ன என்றார். நாம் நாளை இருக்கும் 2 கைகளால் பொருதுவோம் அரசே என்றார் பலராமர். நன்று நன்று என்றார் திருதராஷ்டிரர். இந்நீர் வெள்ளிக்கோப்பைகளில் அனைவருக்கும் வந்தது. அதை அருந்தியபடி ஒவ்வொருவரும் அருகமர்ந்தவர்களிடம் பேசிக் கொண்டனர். மெல்ல அவை இயல்படைந்தது. சௌனகர் எழுந்து, மதுராபுரியின் அரசரும் இளையவரும் இங்கு வந்தது நிறைவளிக்கிறது. மதுராபுரி அஸ்தினபுரியின் எல்லையை ஒட்டியதென்பதனாலேயே நமக்கு அண்மையானது. நமது படைகளால் அது மகதத்தின் தாக்குதலில் இருந்து தன்னை காத்துள்ளது. என்றும் இந்த நட்பு 2 நாடுகளுக்கும் நடுவே இருக்குமென இங்குள்ளோர் எதிர்பார்க்கிறார்கள் என்றார். அதன் உட்குறிப்பை சாத்யகி உடனே உணர்ந்து கொண்டான். கிருஷ்ணன், ஆம் அமைச்சரே, அந்த வெற்றியால்தான் துவாரகை அமைந்தது. பாரத வருஷத்தின் நிகரற்ற கருவூலமும் கலநறையும் படைப்பெருக்கும் அங்கு உருவாகியது. இன்று கூர்ஜரமும் மாளவமும் மகதமும் கூட துவாரகையைக் கண்டு அஞ்சுகின்றன. அந்தத் தொடக்கத்தை அளித்தது இளைய பாண்டவராகிய பார்த்தனின் வில். பார்த்தனுக்கும் அவன் மணந்த பாஞ்சாலன் கன்னிக்கும் துவாரகை கொண்டிருக்கும் கடன் அளப்பரியது என்றான். சௌனகரின் முகம் மாறியதை காணாதவன் போல, இங்கு நான் வந்ததும் அதன் பொருட்டே. அவர்களின் சொல் கொண்டு வந்து அரசரை சந்திப்பது என் கடன் என்று கொண்டேன் என்றான் கிருஷ்ணன். திருதராஷ்டிரர், சொல்லுங்கள் யாதவரே என்றார். நான் கிளம்பும்போது என்னிடம் யுதிஷ்டிரர் சொன்னதையே முறைமையான சொல்லென கொள்வேன் என்றான் கிருஷ்ணன். பாஞ்சாலமகளை மணந்து அங்கே தங்கியிருக்கும் யுதிஷ்டிரர் அஸ்தினபுரியின் மணிமுடியை விழையவில்லை. அனைத்து முறைமைகளின்படியும் அவருக்குரியதென்றாலும் அதை தன் இளையோனும் தார்த்தராஷ்டிர முதல்வனுமாகிய துரியோதனுக்கே வழங்க எண்ணுகிறார். அதை முறைப்படி தெரிவிக்கவே நான் வந்தேன். அதை ஏன் அந்த மூடன் தூதன அனுப்பினான் என்றார் திருதராஷ்டிரர். இது அவன் நாடென்றால் வந்து என்னிடம் அவை நின்று அல்லவா சொல்ல வேண்டும். கிருஷ்ணன், இதையே நானும் சொன்னேன். ஆனால் அவர் இங்கு வர விரும்பவில்லை. தங்கள் முன் நின்று சொல்லும் விழி தனக்கில்லை என நினைக்கிறார். ஏனென்றால் தாங்கள் அவரிடம் அரசு ஏற்கவே ஆணையிடுவீர்கள் என்றார். அதை மறுக்க அவரால் முடியாது. ஆனால் தங்கள் உள்ளம் அதை சொல்லவில்லை என அவர் உள்ளம் அறியும். காரணம், எந்தத் தந்தையும் ஆழத்தில் வெறும் தந்தையே. தன் மைந்தனின் நலனை அன்றி பிறிதை அவர் விழைய மாட்டார் என்றான். ஒரு கணம் அவை உறைந்தது போலிருப்பதை சாத்யகி கண்டான். தன் இருகைகளையும் ஒங்கி அறைந்தபடி திருதராஷ்டிரர் எழுந்தார். அவன் சொன்னானா? அவனா சொன்னான்? பாண்டவன் மகன் என்னைப் பற்றி அப்படியா சொன்னான் என்று உரத்த குரலில் கேட்டபடி அவர் முன்னால் வந்தார். சௌனகரே, படைகளை கிளம்பச் சொல்லும். அவனை பிடித்து வந்து என் முன்னால் போடுங்கள். என் கைகளால் அவனை நெருக்கிறேன்.
மூடன் படீரென்று தலையில் அறைந்து கொண்டு அவர் மெல்ல அமர்ந்தார். என்ன சொல்லிவிட்டான் என்றார். அவரது முகம் நெளிவதை விழிகள் பொன்னென சிவந்து நீரூறி வழிவதை சாத்யகி திகைப்புடன் நோக்கினான். விதுரா, மூடா, அடே மூடா என அவர் வீறிட்டார். எங்கிருக்கிறாய்? அருகே வா. விதுரர் எழுந்து அருகே சென்று அவர் கைகளைப் பற்றிக் கொண்டார். என்ன சொற்கள் அவை? மூடா, உண்மையிலேயே அவன் அவற்றை சொன்னானா? மூடா, அப்படியென்றால் என் அன்பை அவன் அறியவே இல்லையா? அவனை என் நெஞ்சோடு அணைத்தபோது கூட என் அகம் அவனை அடையவில்லையா? உடைந்த குரலில் மெல்லிய கேவலுடன் அவர் முகத்தை மூடிக்கொண்டார். நான் எப்படி சொல்வேன்? என் இளையோனும் இன்று என்னை வெறுக்கிறானா என்ன? விதுரர், அரசே, முதல் செவிக்கு அப்படித் தோன்றுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல என்றார். சற்று எண்ணிப் பாருங்கள். அவன் தங்கள் இளையோனின் குருதி. ஆகவேதான் அதை சொல்கிறான். அறியாமல் கூட தங்கள் உள்ளம் வருந்தலாகாது என எண்ணுகிறான். இன்றல்ல நாளை, என்று ஒருநாள் தாங்கள் சற்று உளம் வருந்த சிறு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதற்காக இன்றே தன் மணிமுடியை துறக்க சித்தமாக இருக்கிறான். நாளை புவர்லோகத்தில் உங்களை வந்தடையும் முதல் கங்கை நீர் அவனளிப்பதே. ஐயமே தேவையில்லை. திருதராஷ்டிரர் கண்ணீர் வழியும் விழிகளுடன் நிமிர்ந்து நோக்கினார். ஆம், என்றும் அவனை அப்படித்தான் எண்ணியிருக்கிறேன். என் குலத்தின் அருச்செல்வனின் கையால் நீர் பெறுவதன்றி நான் அடையும் முழுமை எனப் பெரிதில்லை. கைகளை வீசி தலையை மெல்ல உருட்டியபடி அவர் சொன்னார். அந்த மைந்தனுக்கன்று எவருக்கு இவ்வரையணை மேல் உரிமை உள்ளது? யாதவா, சென்று சொல். அவனுக்குரியது இம்மணிமுடி. இந்நாடு அவனுக்காக காத்திருக்கிறது. எத்தனை ஆண்டுகளானாலும் நான் இறந்தால் என் மைந்தர் அவனுக்காக காத்திருப்பார்கள். கையை ஓங்கித் தட்டியபடி பலராமர் எழுந்து முழங்கும் குரலில், என்ன நீதி இது? திருதராஷ்டிரே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அரசு என்பது அரசனின் உடைமை அல்ல, அரசை வேள்விக்களம் என்கின்றன நூல்கள். 4 வகை மக்களும் 5 வகை நிலங்களைக் கறந்து அவியூட்டுபவர்கள். கோலேந்தி அருகே நிற்கும் வேள்விக்காவலன்தான் அரசன். வேள்வி என்பது அதற்குரிய முறைமைகள் கொண்டது. வேள்விமேல் அரசனுக்கு எந்தக் கட்டுப்பாடும் இல்லை என்றார். மிகச்சிறப்பாக பேசிவிட்டோம் என்ற பெருமிதம் அவருக்கே ஏற்பட அவையை நோக்கி பலராமர் புன்னகை செய்தார். ஆகவே இந்நாட்டை எவருக்களிப்பதென்று முடிவெடுக்க வேண்டியவர் நீங்கள் அல்ல, எது முறைமையோ அது செய்யப்பட்டாக வேண்டும். சாத்யகி பதைப்புடன் கிருஷ்ணனை நோக்க அவன் புன்னகைப்பது போல தோன்றியது. இல்லை, அவன் முகத்தின் தசையமைப்பே அப்படித்தானா என்றும் ஐயமாக இருந்தது. பலராமர் அவையை நோக்கிச் சுழன்று கைகளை வீசி, என் மாணவன் இங்கே இருக்கிறான். இந்த பாரத வருஷம் கண்டவர்களில் அவனே நிகரற்ற கதைவீரன். ஆண்மையே அணி எனக் கொண்டவன். அவன் உள்ளம் என்ன விழைகிறதென நான் அறிவேன். பாரத வருஷத்தை ஆளப்போகும் சக்கரவர்த்தி என அவனைப் பெற்றெடுத்தீர்கள். சொல்லிச் சொல்லி அவனை வளர்த்தீர்கள். இன்று சில மழுங்கிய சொல்லணைவுகளால் அவனை வெறும் அரியணைக்காவலனாக ஆக்குகிறீர்கள் என்றால் அது நெறியோ முறையோ அல்ல என்றார். அவரது அரியணையை பறித்தவர் மானுடரல்ல யாதவரே என்றார் விதுரர் எரிச்சலுடன். அவரை இளையோனாக பிறக்க வைத்த தெய்வங்களைப் பற்றி நாம் பிறகு பேசுவோம். எந்த தெய்வம் வந்தாலும் நான் என் கதாயுதத்துடன் முகமெதிர் நின்று போரிடவே விழைவேன் என்றார் பலராமர். சரி, மூத்தவன் அரியணையை மறுத்துவிட்டானே. அப்படியென்றால் இளையோனுக்கு மணிமுடி உரியதென்பதுதானே நூல் நெறி? விதுரர், இங்கு இறுதிச் சொல் என்பது அரசருடையதேயாகும் என்று கசப்புடன் சொல்லி விழுதிருப்பினார். அதை நான் ஒப்பமாட்டேன் என்றார் பலராமர். ஒப்பாமலிருக்க நீங்கள் யார் என்று தன்னை மீறிய சினத்துடன் விதுரர் கேட்டார். நான் அவன் ஆசிரியன். நூல் முறைப்படி ஆசிரியன் தந்தைக்குரிய அனைத்து உரிமைகளும் கொண்டவன். நான் சொல்கிறேன், என் மாணவனுக்குரிய நிலம் அளிக்கப்பட்டாக வேண்டும். அதை அவனிடமிருந்து பறிக்கும் எந்தச் சதியையும் நான் எதிர்கொள்கிறேன். அவன் விழைந்தாலும் இல்லாவிட்டாலும் என் படைகளுடன் வந்து இந்நகரைச் சூழவும் சித்தமாக இருக்கிறேன். பலராமர் அத்துமீறிவிட்டார் என்று எண்ணி சாத்யகி அவனை அறியாமலேயே இழப்போனான்.
ஆனால் கிருஷ்ணன் உடலிலும் முகத்திலும் எந்த மாற்றமும் இருக்கவில்லை. அங்கு நிகழாத ஏதோ ஒன்றை நோக்குபவை போன்ற விழிகள். கடந்து போனே இனியதொன்றை எண்ணி மலர்ந்தது போன்ற முகம். சாத்யகி படபடப்புடன் அவையை நோக்கினான். அத்தனை விழிகளும் மாறுதலடைந்திருந்தன. விதுரர், நீங்கள் அஸ்தினபுரியின் பேரரசரின் அவையில் நின்று பேசுகிறீர்கள் என்பதை உணருங்கள் யாதவரே என்றார். ஆம், அதை நன்குணர்ந்தே பேசுகிறேன். நாளும் என் மாணவன் நலிந்து வருவதை பார்க்கிறேன். அதை நோக்கியும் நான் அரச முறைமை பேசி வாழாவிருந்தால் நான் கோழையோ மூடனோ என்றே என் முன்னோர் எண்ணுவர் என்றார் பலராமர். யாதவரே, நீர் என் மைந்தனின் ஆசிரியர். ஆகவே இந்த அவையில் நீர் சொல்லக்கூடாததாக ஏதுமில்லை. என்றும் என் முடி உங்களுக்கு பணிந்தே இருக்கும் என்றார் திருதராஷ்டிரர். அவரது குரல் அழைத்தது போலிருந்தது. ஆனால் அது என் மைந்தனின் விழைவு அல்ல. அவன் என் சொற்களை மீறி எதையும் எண்ணப் போவதில்லை. பலராமர் கைகளைத் தட்டியபடி திருதராஷ்டிரரை நோக்கி சென்று வெடிக்குரலில், அதை அவன் சொல்லட்டும். அவையெழுந்து அவன் சொல்லட்டும். அவனுக்கு மணிமுடி தேவையில்லை என்றவர் திரும்பி துரியோதனனை நோக்கி, மூடா, சொல். உன் ஆசிரியன் நான். என்னிடம் நீ மறைப்பதற்கேதுமில்லை. இப்போதே சொல். உனக்கு இந்த மணிமுடி தேவையில்லையா? சொன்னால் நான் அமர்ந்து விடுகிறேன் என்றார். எழுந்து நின்று கைகொப்பி விழுதாழ்த்தி தாழ்ந்த குரலில், ஆசிரியர் அறியா அகமில்லை என்று துரியோதனன் சொன்னான். என் அகம் முழுக்க நிறைந்திருப்பது மண்ணாசையே. அஸ்தினபுரியின் மண்ணையும் முடியையும் விழையாமல் நினைவறிந்த நாள் முதல் இன்று வரை ஒரு கணம் கூட சென்றதில்லை. பலராமர் ஏதோ சொல்ல கையை தூக்குவதற்குள், ஆனால் என் தந்தை மண்ணில் என் இறைவன். நீங்கள் அவருக்கிணையானவர். உங்கள் ஆணையின் பொருட்டு நான் எதையும் துறப்பேன். எந்தை விழைந்தால் எஞ்சிய வாழ்நாளெல்லாம் யுதிஷ்டிரனுக்கு வாளேந்தி அரியணைக்காவல் நிற்கவும் தயங்க மாட்டேன் என்றான். உன் தந்தையின் ஆணையை மீற வேண்டும், இந்த நாட்டின் மணிமுடியை சூட வேண்டும் என நான் ஆணையிட்டால் என்றார் பலராமர். வாளை எடுத்து என் கழுத்தில் பாய்ச்சுவதன்றி வேறு வழியில்லை என்றான் துரியோதனன். பலராமர் திகைத்து திரும்பி கிருஷ்ணனை நோக்க அவன், வீண் சொற்களால் ஏன் நாம் விளையாட வேண்டும் மூத்தவரே? தாங்கள் ஆணையிடப் போவதுமில்லை, அவர் வாழ்பாய்ச்சிக் கொள்ளப் போவதுமில்லை. நாம் தேவையானவற்றை பேசுவதே நன்று என்றான். சினத்துடன் திரும்பிய பலராமர், வீண் சொல்லா? இதோ நான் ஆணையிடுகிறேன். துரியோதனா, நீ அஸ்தினபுரியின் மணிமுடி சூட்டிக் கொண்டாக வேண்டும். எவர் தடுத்தாலும் சரி. என் படைகளும் நானும் உன்னுடனிருப்போம் என்று கூவினார். அவர் சொல்லி முடிப்பதற்குள் துரியோதனன் தன் இடையிலிருந்த வாளை உலோகம் உரசும் உருமலோசையுடன் உருவி தன் கழுத்தில் பாய்ச்சப் போக துச்சாதனன் அதை பற்றிக் கொண்டான். அவ்வொலி சவுக்கடி போல திருதராஷ்டிரர் மேல் விழும் துடிப்பை காண முடிந்தது. அரியணை விட்டு இறங்கி தடுமாறும் காலடிகளுடன் துரியோதனனை நோக்கி சற்று தூரம் ஓடிய அவரை தொடர்ந்தோடிய சஞ்சயன், அரசே, பீடங்கள் என்று கூவினான். அவர் தள்ளாடி நிற்க அவரது வலக்கரத்தை அவன் பற்றிக் கொண்டான். துரியோதனா என உடைந்த குரலில் அழைத்து திருதராஷ்டிரர் தன் கைகளை நீட்டினார். நடுங்கும் கைகளுடன் அதிரும் உதடுகளுடன், வேண்டாம், நான் என் ஆணையை மீட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னபின் திருதராஷ்டிரர் அங்கேயே அமரப்போகிறவர் போல கால்தளர்ந்தார். சௌனகர் முன்னகர்ந்து அவரைப் பற்றிக் கொள்ள இரு தோள்களால் தாங்கப்பட்டு தன் அரியணை நோக்கிச் சென்று விழுவது போல அமர்ந்து கொண்டார். அவை கடுங்குளிரில் உடல் இறுக்கி அமர்ந்திருப்பது போலிருந்தது. அவையின் சாளரங்களின் திரைச்சீலைகள் அசையும் ஒலி மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது. எவரோ இருமினர். திருதராஷ்டிரர் மூக்கை உறிஞ்சிய ஒலி உரக்க எழுந்தது. அங்கு நிகழ்ந்தவை எதையும் எதிர்பாராத பலராமர் மீண்டும் திரும்பி கிருஷ்ணனை பார்த்துவிட்டு சில கணங்கள் நீர்த்துளி போல தத்தளித்தார். மேற்கொண்டு அவரது சித்தம் செல்லவில்லை. திரும்ப வந்து தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு வெண்பளிங்குத்தூண் போன்ற பெரிய கைகளை பீடத்தின் கைப்பிடிகள் மேல் வைத்தார். துரியோதனன் தளர்ந்த தோள்களுடன் நின்றபின் தன் பீடத்தில் விழுந்து தலையை கைகளால் ஏந்திக் கொண்டான். குழல்கற்றைகள் சரிந்து விழுந்து அவன் முகம் மறைந்திருந்தது. அவையிலிருந்த அனைவரும் அவனையும் திருதராஷ்டிரரையும் மாறி மாறி நோக்கிக் கொண்டிருந்தனர். சாத்யகி கர்ணனை நோக்கினான்.
அவன் விழிகளில் தெரிந்த கூரிய இடங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திருபதியின் மணநிகழ்வில் அவன் கண்ட கர்ணனாக அவன் தெரியவில்லை. அன்று அவன் உடலில் இருந்த கரிய பொலிவு முழுமையாகவே மறைந்திருந்தது. முகம் ஒடுங்கி தாடியும் அடர்ந்திருந்தமையால் அவனை முதலில் அடையாளம் காணவே சாத்யகியால் முடியவில்லை. குழிந்த கண்களின் ஒளிதான் அவன் கர்ணன் என்று காட்டியது. அவன் ஒரு சொல்லும் பேசவில்லை. ஆனால் ஒவ்வொரு சொல்லுக்கும் அவன் விழிகள் எதிர்வினையாற்றிக் கொண்டிருந்தன. மீண்டும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஆழ்ந்து அவையில் அமைதி நிலவியது. அதன் எடை தாழாமல் தன் உடலை சாத்யகி மெல்ல அசைத்தான். பலராமர் ஏதோ சொல்லி அதை உடைக்கப் போகிறார் என எண்ணினான். ஆனால் அவர் சாளரத்தை நோக்கிக் கொண்டிருந்தார். அவன் எதிர்பாராத கணத்தில் கிருஷ்ணன் எழுந்து, அப்படியென்றால் நாம் இந்த அவை விவாதத்தை முடித்துக் கொள்வோம். நான் யுதிஷ்டிரரின் தரப்பாக சொல்ல வந்ததற்கு இணையாகவே அரசரும் முடிவெடுத்திருக்கிறீர்கள் என்றான். யுதிஷ்டிரர் முடிதுரைக்கிறார். துரியோதனர் முடிசூட விழைகிறார். அரசருக்கு அதில் எதிர்ப்பில்லை என்பது நிறுவப்பட்டுவிட்டது. மேற்கொண்டு பேச வேண்டியதில்லை. இந்த அவையிலேயே துரியோதனர் முடிசூடட்டும். கிருஷ்ணனின் விழி ஒரு கணம் தன்னை வந்து தொட்டதும் சாத்யகி புரிந்து கொண்டு கணிகரை நோக்கினான். அவன் நோக்குவது அவருக்குத் தெரிய வேண்டுமென்பதற்காக தலையை சற்று திருப்பி அவ்வசைவை அவர் பார்த்தபின் அவர் விழிகளை சந்தித்தான். அவர் திகைத்து விழிவிலக்கி நிலத்தை பார்த்தார். அவரது உடல் பதைக்கத் தொடங்கியது. மீண்டும் ஒருமுறை அவர் நிமிர்ந்து நோக்கியபோது சாத்யகி புன்னகை செய்தான். அவர் நாகம் தீண்டியது போல விதிர்த்து திரும்பிக் கொண்டார். திருதராஷ்டிரர் உடல் தவிக்க யானைச் செவி போன்ற தன் கைகளை விரித்து, நான் என்ன செய்வேன்? நான் செய்வதென்ன என்று எனக்குத் தெரியவில்லை. விதுரா, மூடா, என்ன செய்கிறாய்? அங்கே என்னதான் செய்கிறாய்? அருகே வாடா. உன் மண்டையை பிளக்கிறேன் என்றார். விதுரர், இங்கிருக்கிறேன் அரசே, சொல்லுங்கள். தாங்கள் உணர்வதென்ன என்றார். நான் என்ன செய்வேன்? என் இளையோன் பாண்டவுக்கு நான் வாக்களித்த மண்ணல்லவா இது? அவனோ தன் மைந்தன் முடிசூடுவான் என்ற எண்ணத்துடன் இவ்வுலகு நீங்கியவன். அவன் மைந்தன் மறுத்தமையால் முடியை என் மைந்தனுக்கு அளித்தேன் என்று நான் சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று விதுரர் சொன்னார். அரசே, முடிதிருப்பவன் 3 அடிப்படைகளிலேயே அதை செய்ய முடியும். துறவு பூண்டு காடேகும் பொருட்டு முடிதுறப்பது உத்தமம். உடல் நலமில்லாமல் முடிதுறப்பது அனிவாரியம். அச்சத்தாலோ ஐயத்தாலோ முடிதுறப்பது அதமம். இங்கே பாண்டுவின் மைந்தன் துறவு போனவில்லை. ஆகவே அவர் முடிதுறப்பதை பிற 2லேயே சேர்ப்பார்கள் சூதர். அவர் துறவு கொள். ஆம், உண்மை என்று திருதராஷ்டிரர் பெருமூச்சு விட்டார். அஸ்தினபுரியின் முடி யுதிஷ்டிரனுக்குரியது என நீங்கள் அறிவித்ததை நாடே அறியும். இன்று அதை நீங்கள் எப்படி மாற்றினாலும் அது உங்கள் மைந்தருக்காக செய்யப்பட்டது என்றே பொருள்படும் என்று சௌனகர் சொன்னார். மேலும் இந்த அவையில் யுதிஷ்டிரரின் சொற்களாக யாதவர் சொன்னதை அது நிறுவுவதாகவும் ஆகும். அரசே, அவையில் சொல்லப்படும் இச்சொல்லும் நாட்டு மக்களிடம் சொன்னதாகவே ஆகும். வழியில் எங்கும் அது தங்குவதில்லை. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை சௌனகரே என்று மீண்டும் திருதராஷ்டிரர் கைகளை விரித்தார். வான் நோக்கி இறைஞ்சுவது போல. சகுனி பெருமூச்சுடன் உடலை மெல்ல அசைத்து அமர்ந்து, அரசே, இது அஸ்தினபுரியின் மணிமுடி குறித்த பேச்சு. காந்தாரனாகிய நான் இதில் பேசலாகாது. ஆனால் என் மருகனின் குரலாக சில சொல்லலாம் என நினைக்கிறேன் என்றார். விதுரர், அஞ்சும் அனைத்தும் ஒரே செயலால் மறைந்துவிடும். யுதிஷ்டிரன் இங்கு வரட்டும். அவருடைய கைகளாலேயே துரியோதனன் தலையில் மணிமுடி எடுத்து வைக்கட்டும். துரியோதனன் தன் தந்தையையும் ஆசிரியரையும் பணிந்தபின் தமையனை பணிந்து வாழ்த்து கொள்ளட்டும். அந்நிகழ்வைப் போற்றி ஒரு காவியம் எழுதச் செய்வோம். அதை சூதர் பாடித் திரியட்டும் என்றார். சகுனி கணிகரை நோக்க அவர் மெல்ல உடலை அசைத்தார். கண்ணுக்குத் தெரியாத கட்டுகளை அறுத்து எழ முயல்பவரைப் போல. சாத்யகி அவரிடமிருந்து விழிகளை விலக்கவில்லை. மீண்டும் மீண்டும் சகுனி கணிகரை நோக்கினார். கணிகர் எழப்போகிறார் என சாத்யகி எண்ணினான்.
ஆனால் அவர் அறியாமல் திரும்பி சாத்யகியை பார்த்துவிட்டு உடல் தளர்ந்தார். சினத்தில் மூச்சடைக்க தருமன் வருவதனால் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடும்? அவன் அறச்செல்வன் என்பதை நாடறியும். அவனிடம் நீங்கள் ஆணையிட்டிருப்பீர்கள், அதை அவன் மீறவில்லை என்று அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றார் விதுரர். அல்லது மக்களிடம் நீங்கள் அப்படி சொல்வீர்கள் என்று சகுனி சினம் கொண்ட ஓநாய் போல வெண்பற்கள் தெரிய சிரித்தபடி சொன்னார். அரசே, இங்கு மூத்த யாதவர் சொன்னது என்ன? அவரது மாணவனுக்கு மண் வேண்டும் என்பதுதானே? அதை அளிப்போம். நாட்டை இரண்டாகப் பிரிப்போம். தட்சிணகுரு நாட்டை இளவரசர் துரியோதனர் ஆளட்டும். அது அங்க நாட்டுக்கும் அண்மையானதென்பதனால் அவர் அதை விரும்புவார். தங்கள் சொல் பிழைக்காமல் அஸ்தினபுரியை யுதிஷ்டிரனே ஆளட்டும் என்றார் விதுரர். அவன் அஸ்தினபுரியை ஏற்காமலிருப்பது தங்களுடைய உள்ளம் வருந்தலாகாது என்பதற்காகவே. உங்கள் மைந்தனுக்கு பாதி நாட்டை கொடுக்கும்படி சொல்லுங்கள். அதை மகிழ்ந்து அளித்தபின் அவன் அஸ்தினபுரியின் முடியை ஏற்பான். அனைத்தும் நிறைவாக முடிந்துவிடும். மலர்ந்த முகத்துடன் ஆம், அதுவே உகந்தது. என் மைந்தர் இருவருமே நாடாளட்டும். எவர் விழைவும் பொய்க்க வேண்டியதில்லை என்றபடி திருதராஷ்டிரர் எழுந்தார். அஸ்தினபுரியை என் அறச்செல்வன் ஆளட்டும். அவன் கீழ் என் மைந்தர் நாடாள்வதும் நன்றே. சகுனி சினத்துடன், அரசே, மண் என்றால் அவர்களுக்கு விரிந்த காந்தாரமே இருக்கிறது. படை கொண்டு சென்று விரும்பிய நாட்டை வெல்லும் ஆற்றலும் எனக்கிருக்கிறது. என் மருகன் விழைவது ஹஸ்தி ஆண்ட நகரை. குரு சூடிய முடியை என்றார். மீண்டும் சகுனி கணிகரை நோக்க அவர் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். சாத்யகியின் விழிகளை நோக்கி சற்று திடுக்கிட்ட சகுனி மீண்டும் கணிகரை நோக்கியபின் விழிகளை விலக்கினார். அஸ்தினபுரியை தருமனுக்கு அளித்தவர் பேரரசர். அவரது சொல் அழியாது வாழ வேண்டுமென்பதைப் பற்றித்தான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றார் விதுரர். கர்ணன் எழுந்த அசைவை உணர்ந்து அவையே அவனை நோக்கித் திரும்பியது. அஸ்தினபுரியின் மணிமுடியை பேரரசர் யுதிஷ்டிரருக்கு அளிக்கட்டும். அதை இளவரசர் யுதிஷ்டிரர் தன் இளையோனாகிய துரியோதனருக்கு அளிக்கட்டும். அவ்வண்ணமென்றால் அனைவர் சொற்களும் நிலை நிற்கும். அதற்குப் பின் பாதி நாட்டை துரியோதனர் தன் தமையன் யுதிஷ்டிரரின் கால்களில் காணிக்கையாக வைத்து வாழ்த்து பெறட்டும். பலராமர் உரக்க கைகளைத் தட்டியபடி ஆம், ஆம், அதுவே உகந்தது. அனைவருக்கும் மகிழ்வு தருவது என்றார். சாத்யகி அவரை எதற்காக கிருஷ்ணன் கூட்டி வந்தான் என்ற வியப்பை அடைந்தான். கர்ணன் யுதிஷ்டிரர் தட்சிணகுருவின் முடிசூடிய பின் அவரே வந்து நின்று முடிசூட்டியளிக்க அஸ்தினபுரியின் அரசை துரியோதனர் ஏற்பாரென்றால் எந்த எதிர்ப்பேச்சும் எழப்போவதில்லை. மாறாக தன் நாட்டை இளையோனுக்கு பகிர்ந்தளித்தவன் என்று யுதிஷ்டிரர் புகழ் பெறுவார். தமையனுக்கு உகந்த இளையோன் என்று துரியோதனரும் அறியப்படுவார் என்றான். சில சொற்கள் உடனே அவையின் முழு ஒப்புதலை அடைவதை சாத்யகி முன்னரே நோக்கியிருந்தான். கர்ணன் அதுவரை பேசாமலிருந்ததா அல்லது அவனுடைய ஆழ்ந்த குரலா எழுந்து பேசும்போது அவையனைத்தும் நிமிர்ந்து நோக்கும்படி ஓங்கிய அவன் உயரமா எது அதை நிகழ்த்தியதென்று தெரியவில்லை. எவரும் ஏதும் சொல்லவில்லை. அறிந்து கொள்ளும்படி எந்த ஒலியோ அசைவோ நிகழவில்லை. ஆனால் அவை அம்முடிவை ஏற்றுக்கொண்டு விட்டதென்பதும் மேலும் ஒரு சொல்லும் சொல்ல முடியாதென்பதும் தெரிந்தது. சாத்யகி கணிகரை நோக்கினான். அவரது விழிகள் மின்னிக் கொண்டிருந்தன. அவர் ஏதோ சொல்வதற்காக இதழெடுத்த பின் சாத்யகியை நோக்கினார். சாத்யகி புன்னகைத்ததும் விழிதிருப்பி மெல்ல உடற்தசைகள் இறுகிய பின் மீண்டும் தளர்ந்து உடைந்த உடலின் இருபகுதிகளும் தனித்தனியாக தரையில் அமைவது போல அமர்ந்து கொண்டார். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.